படிச்சா அன்னைக்கே பிரச்சனை. செல்போன்லயும் பிரச்சனை. காலையில் ஒன்றையும் செல்போனே நோண்டி இருக்கா. நான் சொன்னேன் கல்லூரியிலே, தம்பி செல்போனை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறா, வந்து பாருங்க, செல்போனே இருக்காதுடா அப்படின்னு. அது சொன்னேன் லிங்க் அனுப்புங்க சார், பாருங்க பாட்டு பாட்டா இருக்கா சார், அன்னைக்கு எப்படி எழுதுனா சார் பாட்டு, நம்ம சொல்ல ஆரோக்கியமா திருவட்டுமே விஷ்ணு பாடத்தட்டுமே. ஆமா, திருக்குறள் சொல்லி கொடுங்க. படம் வேண்டுமானாலும் கூலி, ஆனால் ரஜினி கோடி கோடியா இந்த படத்தை வாங்கினான். படத்தின் பெயர் கூலி, ஆனால் கோடி. சார் புது பாட்டு எனக்கு தெரியல, பழைய பாட்டு எப்படி மனப்பாடமா வருது. எவ்வளவு பாட்டு, தர்மம் என்பா, நீதி என்பா, கரம் என்பா, சரித்திரத்துக்கு சான்று சொல்வா, தாயன்பு கொட்டகத்தை சந்தையிலே எரிந்துவிட்டு தன்னால வீரர் என்பா, மர்மமாய் சதிபுரிவா, ஆய்வேச அவர்களின் வாழ்வுக்கு நன்றி வைப்பார், பிரம்மன் எழுத்தென்பார், கடவுள் மேல் குற்றம் என்பார். அந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சி, நாம ஒன்னா இருக்கணும் அண்ணாச்சி, என்னாலும் உலகில் ஏமாற்று மொழிகள் இல்லாத நன்னால உண்டாக்குவார். ஒரு பாட்டு சொல்லி மிஸ்டர் இனியவன் ஒட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட பாட்டு. இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி, நாம ஒன்னாயிருக்கணும் அண்ணாச்சி. போடு தான் திண்ணக்கடி தான் திண்ணக்கடி தான் திண்ணக்கடி தந்துக்கினா தான் திண்ணக்கடி தந்து கிண்ணக்கடி தான் திண்ணக்கடி தந்துக்கினா. சும்மா டியூன்லாம் யார் வேணாலும் பாடுற மாதிரி இருந்துச்சு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல. நீதிபதி அவர்களே, அம்மா சோறு விட்டுருக்கவே அழகா அந்த பருப்பு கிடையாது. அம்மாவுக்கு முதல்ல சொல்லுவோம் என்னென்ன சாப்பாடு, பருப்பு, ரசம், சாம்பார், பொரியல், கூட்டு, அப்பளம், கறந்து 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 காக்காக்கு ஊத்து, கறந்து 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 குருவிக்கு ஊத்து. இது அப்பாவுக்கு, இது மாமாவுக்கு, இது சித்திக்கு, இது தங்கச்சிக்கு, இது பெரியப்பாவுக்கு. சோறு ஊட்டுகிற போது கூட அம்மா சொல்லி சொல்லி ஊட்டுவா. என்ன தெரியுமா அர்த்தாடே, அம்புட்டு பயல சோறை நீ தின்னுருக்க, நாளைக்கு படிச்சு பெரியாள் ஆகி பக்ரேட்ல போய் வேலை செஞ்சோடையும் 50 பேருக்கு சோறு போடணும்னாங்க. சோறு ஊட்டுறவங்க சொல்லி கொடுத்தா சார். அடுத்தவங்க கொடுத்தவங்க சந்தோஷமா கொடுத்துருன்றதுக்காக அடுத்தவங்க கொடுத்தவங்க சிரிச்சுட்டு கொடுக்கணும்னு சொன்னா. இதைத்தான் சொன்னா சினிமாவில் அன்னைக்கு கருப்பு வெள்ளை படத்துல, அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இந்த இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. மிஸ்டர் இனியவர் அறிவுக்கு இணங்கு வரிகளை பாருங்க வீரர்களே, அறிவுக்கு இணங்கு வள்ளுவரை போல், அன்புக்கு இணங்கு வள்ளலாரை போல், கவிதைகள் வழங்கு பாரதியை போல், மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணாவை போல், நகைச்சுவையை போட்டு எங்கள் அண்ணன் லியோனியை போல். 2G 3G 4G 5G எத்தனை ஜி வந்தாலும் நமக்கு கஞ்சி ஊத்துறது விவசாயம்னு சொன்னா சார். சும்மா இருக்க நிலத்தை ஒட்டி சோம்பலையாக ஏறு நடத்தி, அம்மா கரையை வசதி கட்டி, கரும்பு கொள்ளையை வாய்க்கா வெட்டி, சம்பா பயிரை பறிச்சு நட்டு, தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு, நெல்லு வளர்த்து இருக்கு, வரப்பு உள்ள மருந்து இருக்கு, காடு வளைஞ்சு என்ன மச்சா நமக்கு கையின் காலம் தான மிச்சம். காடு வளைகட்டும் பொண்ணே, நமக்கு காலம் இருக்குது பின்னே என்று நம்பிக்கையை சொன்னானே அவன் தாங்க பட்டு போட்ட. அரவசூரன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருதா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருதன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நீ உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் இந்த நிழலும் கூட மிதிக்கும். மதியாதா தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது. அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நீ என்னதான் பத்திரம் எழுதினாலும் ஒன்றும் வழங்காது. அதோட அடிச்சு நிலத்துக்கு நீ உட்கார்ந்து 15 வருடம் எழுதிட்டு இருக்க. சாகு வந்து பேப்படமா எடுக்கிறீங்க, பேப்படமா எடுக்கிறீங்க. ஒன்றும் இல்லை சாகுல காதல் படம் பார்த்து
திரைப்படம் பார்த்து நம்ம கூட ஒரு உருவம் இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டே வாழ்ற வாழ்க்கை இருக்குமாங்க. அதனால சூப்பர். என்ன சார் பாட்டு நீங்க நேத்து ஒரு பாட்டு கேட்டேன். டாடி மம்மி வீட்டில் இல்ல, கடவுளோட யாரும் இல்ல, விளையாட வாடா உள்ள பிள்ளாடா. அடுத்த வருஷம் கேலேடா மாமு, இது கேலேடா மாமு, இது இண்டோர் கேம், தெரியாம போனா ரொம்ப சேமு, எல்லைகள் தாண்டு அதுதான் தூடு. இனியவா போனார் நோட்ஸ் போட்ட மவனே நெருப்பு கட்டிருக்கோம். டாடி மம்மி வீட்டில் இல்ல, கடை போட யாரும் இல்ல, விளையாட உள்ள வாடான்னு கூப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிய. 2 பேரும் வேலைக்கு போற நாட்டுல எவ்வளவு பயந்து கிடக்கு. மனுஷனை நம்பாம கூட்ட கண்டுபிடிச்சான், கூட்ட நம்பாம கேமராவை கண்டுபிடிச்சான், இப்ப கேமராவை நம்பாம செக்யூரிட்டியை கண்டுபிடிச்சிருக்கான். இனியவை மாதிரியான ஆட்களுக்கு தான் நியாயம். என்ன சார் ரத்த கண்ணீர் கொண்டு போது சார். காந்தா என்கிற திரைப்பட நடிகையிடத்திலே போய் வசதி வந்தால் ஆடக்கூடாது, வறுமை இருந்தால் ஆடக்கூடாது என்பதற்காக ரத்த கண்ணீர் சொல்லுவான் சார். நோய்வாய்ப்பட்டு அவன் தெருவில் போவான். அப்போ பசிக்குதுடா பசிக்குதுடாரே பசிக்குதுடா, யாரா சாப்பாடு போகிறாரே பசிக்குதுடாரே வருவான். ஹோட்டல்ல இங்க கிடையாதுன்னா காசு படம், இந்த படம் வேணாம், ராசி வீட்டுக்கு கொண்டு போன சேர்த்த படம், நம்பி வந்த மனைவிக்கு துரோகம் செய்தது படம், எனக்கு படம் வேணாம். பணத்தை கண்டவுடன் இந்த மனிதர்கள் மாறுகிறார்கள் இல்லையா? காந்தி ரூபாய் நோட்டில் ஒரே போலத்தான் சிரிக்கிறார். ஆனால் இந்த மனிதர்கள் தான் ரூபாய்க்கு தகுந்த மாதிரி தன் சிரிப்பை மாற்றிக் கொள்கிறார்கள். அந்த விஷயத்தை சொல்றாங்க. அந்த பணம் கூட ஒரு சுயநலவாதி தான். பணக்கார வீட்டுக்கு போனா குட்டி போடுது, ஏழை வீட்டுக்கு போனா வட்டி போடுது. அத சொன்னா சார் ஒரு படத்துல பட்டுக்கொண்டு சொன்னான். குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதர்கள் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம். உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமாடா? ஆடி அகங்கு வாழ்க்கையடா, 6 அடி நிலமே சொந்தமாடா எல்லாரும் எழுதுறாங்க. பட்டுக்கோட்டை மட்டும் எழுதுறான், 8 அடி போட்டு எழுதுறான். மைக்கப்புஸ் எல்லாரும் போய் கேட்டாங்க, மிஸ்டர் பட்டுக்கோட்டை, ஆடி அகங்கு வாழ்க்கையடா 6 அடி நிலமே சொந்தமாடா எல்லாரும் எழுதுறாங்க. குட்டியாடு மட்டும் உள்ளதை சொந்த பாட்டில் 8 அடி போட்டு வச்சு என்ன வரும்? பட்டுக்கோட்டை நல்லா உயரமா இருப்பாராம். அந்த பட்டுக்கோட்டை வீட்டுல இருந்து படுத்து கிடந்தாருன்னா முட்டிக்காலுக்கு ஏனடா அத வாங்கடா வாங்கடா வாங்கடா, சொல்லாத சங்கதி சொல்லுறேங்கடா. அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா முஸ்லீமா இல்ல இந்துவா என்று இசை முரசு நாகூர் அனிப்பா ராமன் அப்துல்லாங்கிற படத்துல ஒரு கலர் படத்துல தானே பாடினார். எல்லாம் ரைட்டு. கலர் படத்துக்கும் கருப்பு வெள்ளை படத்துக்கும் என்ன வித்தியாசம்? கருப்பு வெள்ளை, இந்த கருப்பு வெள்ளை 2 தான் இன்னைக்கு நம்மளுக்கு பெரிய பிரச்சனை. பொண்ணு பார்க்க போறப்ப பொண்ணு சவப்பா இருக்காங்க, கொஞ்சம் கருப்பா இருந்தா கருப்பா இருக்காங்கள அப்படிங்கிற. உண்மையில ஒரு பொண்ணு சவப்பா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா பிளட் கேன்சர்னு அர்த்தம். தமிழனின் நிறமே கருப்பு தானே. அதனாலதான் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு பாட்டு எழுதினேன். அதுவும் கலர் படத்துல தான். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு பாட்டு எந்த படத்துல? கலர் படத்துல தான் வந்துச்சு. எல்லாம் ஓகே. எந்த இடத்துல கருப்பு வெள்ளை படத்துக்கும் கலர் படத்துக்கும் வித்தியாசம் வருது? அன்னைக்கு ஒரு கதாநாயகன் உள்ள என்ட்ரி கொடுக்கும் போதே என்ன பாடிட்டு வந்தான் தெரியுமா? அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, 6லும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடான்னு ஒரு கதாநாயகன் திராவிடத்தை பற்றி பாட வைத்தது கருப்பு வெள்ளை படம் இல்லையா? சும்மா கிடந்த நிலத்தை பத்தி பாடினாரு.
சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம நடத்தி பட்டுக்கோட்டை பாட்டு. அதே சும்மாங்கிற வார்த்தையை வச்சு உங்க கலப்படத்துல நாரணியார பாட்டு. 5 மணிக்கு சும்மா சும்மா, 6 மணிக்கு சும்மா சும்மா, அவளும் நானும் சும்மா சும்மா, 7 மணிக்கு சும்மா சும்மா, சும்மா 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 சும்மா. இதோட விட்டாங்களா? சும்மா 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 சும்மா. இந்த கவிஞரை கேட்டேன், சும்மா எழுதுங்க, காசு கொடுத்தியா? சும்மா எழுத சொன்னாங்க, அதனாலதான் சும்மா எழுதுனேன். இதே கேள்வி நீ சும்மா கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். எத்தனை சும்மா பாருங்க. சும்மாங்கிற வார்த்தையை வைத்து விவசாயிகளுடைய பாட்டு எழுதியவன் கருப்பு வெள்ளை படத்திலே மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாணம் சொன்னான். ஆனா அதே சும்மாங்கிற பாட்டை எப்படி கொண்டு வந்தாங்க இன்னைக்கு? ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் தீர்ப்பு சொல்றேன். பாவ மன்னிப்புங்கிற படம், அந்த படம் மாதிரி ஒரு மத ஒற்றுமைக்கான படம் வேற எதுவுமே இல்லை. சிவாஜி கணேசன் சைக்கிள்ல பாடிட்டு வருவார் பாருங்க ஒரு பாட்டு. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் எதுவும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டார், மதத்தில் ஏறிவிட்டார். ஓ பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாயும் மீன்களில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். எதனை கண்டான்? மதங்களை படைத்தான். மனிதன் மாறிவிட்டார். ஓ அதே பாவ மன்னிப்புலதான் ஒரு அருமையான பாடலை கண்ணதாசன் எழுதியிருப்பார். எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி. எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். அப்ப கண்ணதாசன் கேட்கிறாங்க, இஸ்லாமியர்கள் பாடுற பாட்டு இஸ்லாமியர்கள் கொண்டாடுவோம் அப்படின்னா எழுதியிருக்கேனா? ஏன் எல்லோரும் கொண்டாடுவோம் எழுதினீங்கன்னு கேட்டதுக்கு, இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல, அது மக்கள் வாழ்வதற்கான மார்க்கம். காரணம், இஸ்லாமியர்கள் தொழுகை நடக்கும்போது ஒரு முன்னால இருக்கவே ஒரு சாதாரண கூலி தொழிலாளியா இருப்பான், பின்னால இருக்கிறவன் கோடீஸ்வரனா இருப்பான். அந்த கோடீஸ்வரனின் நெற்றி அந்த முன்னால் இருக்கும் கூலி தொழிலாளியின் பாதத்திலே படியும். இறைவனின் முன்னால் அனைவரும் சமம் என்பதை சொன்னதால் தான் எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படின்னு எழுதினாங்க. ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு தேதி, கடமையை செய், பலனை எதிர்பாராது என்று சொன்னது கீதை. உன்னை நேசிப்பது போல் நீ அயலானையும் நேசி என்று சொன்னவர் பைபிளிலே இயேசுநாதர். 3 மதத்திலும் அன்பு என்பதுதான் ஒரே இடத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது. இதை அன்றைய கருப்பு வெள்ளை படத்துல தான் சொன்னான். இன்னைக்கு நான் ஒரு 3 பாட்டு பாடுறேன். 3 மோகன ராகத்துல வந்த பாட்டு தான். தீபாவளிக்குனே ஒரு பாட்டு லட்சுமி பூஜையில பாடுவாங்க. திருவிளக்கை ஏற்றி வைக்கும் திருமகளே வருக, குலமிழங்க எங்கள் வீட்டில் கொழுவிருக்க வருக, அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக, அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக. மோகனராகம். இதே மோகனராகத்தில் ஒரு கிறிஸ்தவ பாட்டு இருக்கு. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான்
துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இதே மோகன ராகத்துல இஸ்லாமிய பாடலை நாகூர் அனிமா பாடியிருக்கார். வாழ்நாளெல்லாம் போதாதே வள்ளல் நபிகளின் புகழ் பாட, 1000 கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாட முடியாது. ஒரே ராகம் தான் மோகனம். ஆனா அந்த மோகன ராகத்தில் 3 மதத்தில் பாடல்களை பாடினாலும் ராகம் ஒரே ராகம் தான். ஆனால் பாடலில் வந்த கருத்துக்கள் வெவ்வேறாக இருக்கலாம். அன்று கருப்பு வெள்ளை படத்தில் தான் ராமன் என்பது சிந்து கங்கை நதி, அல்லாஹ் என்பது சிந்து நதி, இயேசு என்பது பொன்னி நதி, நதிகள் பிறக்கும் இடம் பலவாகும், எல்லா நதிகளும் கலக்கும் இடம் கடலாகும் என்ற மத ஒற்றுமைக்கான சிந்தனையை உங்கள் கலப்படங்கள் தந்ததை விட கருப்பு வெள்ளை படங்கள் தான் வாழ்க்கைக்கு வழிகாட்டி மக்களுக்கு மயிலூட்டியது. வண்ணப்படங்களை விட கருப்பு வெள்ளை படங்கள் தான் மனிதனுக்கு மயிலூட்டி வழிகாட்டியது என்று தீர்ப்பு சொல்லி பாரதி என்ற கருப்பு வெள்ளை படத்தில் என் நிலைமை யோசனை பாருங்க. பக்கத்துல முளைக்கிற முறைய பார்த்துட்டு செத்தம்னா அன்னைக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டா, லியோனி ஏதாவது வாங்கிச்சுன்னா எனக்கு கொடுக்காம சாப்பிடவே சாப்பிடாது. லியோனி கடிச்சு ஒரு தடவை நெல்லிக்காய் கொடுத்துச்சு பாருங்க, அதை இன்னைக்கு வரைக்கும் நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். செத்தப்பட அன்னைக்கு நான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் கடைசியா சொல்லிட்டு போனேன், லியோனி இத்தனை வருஷம் கழிச்சு உடனே நான் பார்க்கிறேன், உன் வீட்டுல மாப்பிள்ளை இருந்தா எனக்கு ஒரு பொண்ணு இருக்குடா, உன் வீட்டுல இருக்க மாப்பிள்ளைக்கு என் பொண்ணை கட்டிக்க, உண்மையிலே ஒரு அண்ணன் பிள்ளைக்கு எனக்கு என் பிள்ளை இப்போதாண்டா நான் தப்பிச்சேன். ஆனா ரஜினிக்கு அந்த பழைய காதலி வர்றதுக்கு பாட்டு போட்டிருக்கான் பாருங்க. ஆகாயம் சாயாம தூவானமேது ஆராம ஆராம காயங்களேது கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா. எனக்கு அது பிடிச்ச வரி. மீட்டாத வீணை பருகின்ற ராகம் கேட்காத பூங்காங்களே, ஊட்டாத தாயின் கணக்கின்ற பார்ப்போர் என் காதல் இருக்கின்றது. ஒரு தாய் ஊட்டாத பால் எப்படி அவருக்கு கனமா இருக்குமோ அப்படி அந்த பழைய காதல் எனக்கு கனமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாடி, அந்த மாதிரி சிச்சுவேஷன் பழைய கருப்பு வெள்ளைக்காரனுக்கெல்லாம் வரல. புரட்ட விடுற ஒரு கணவனை கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தி வர்ற பாடு குட் நைட்ங்கிற படத்துல அந்த மணிகண்டன்ற நடிகர் எப்படி நடிச்சிருப்பாரு. இன்னைக்கெல்லாம் நம்ம நாட்டுல கணவன் மனைவி திருக்கடையூர்ல போய் பார்த்தீங்கன்னா 80 வயசு தாத்தா 70 வயசு கிழவிக்கு தாலி கட்டுற மாதிரி 60ஆம் கல்யாணம் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு வெளிநாட்டுக்காரன் பார்த்துருக்கான். வாட் இஸ் திஸ்? ஓல்டு மேன் இஸ் கெட்டிங் மேரிட் டு ஓல்டு உமன். வாட் நான்சென்ஸ் இருக்கான். திஸ் இஸ் 60ஆம் கல்யாணம். வாட் இஸ் மீன் பை 60ஆம் கல்யாணம்? ஷஷ்டி ஆஃப் த பூர்த்தி இருக்கான். இதுக்கு முதல்ல சொன்னதே தவறாம 60th வெட்டிங் அனிவர்சரி ஆஃப் த ஓல்டு கப்புள். வெளிநாட்டுக்காரங்க புரியவே இல்லை. என்னடா கிறுக்கனா இருக்காங்க தமிழ்நாட்டில். ஒரே மனைவியோட 60 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. அதுக்கு ஃபங்க்ஷன் வேற நடத்திக்கிட்டு இருக்காங்க. வெளிநாட்டில் டைவர்ஸ் எதுக்குன்னே தெரியல. ஒரு அம்மா புருஷனை 5-6 நாள் வேணாம் வந்துருக்கு. ஏமா அப்படின்னு கேட்டா அந்த ஆள் புரட்ட விடுறான், அந்த ஆள் கூட நேரம் வாழ முடியாது. நம்ம ஊர்ல புரட்ட விடுறவனுக்கு கல்யாணம் கிடையாதுன்னா பல பேர் டைவர்ஸ் ஆக எவ்வளவு குடும்பம் இருக்காங்க. அசோக் லைலண்ட் நாரி ஓட்டுறாங்க, மாவரைக்கிறவன் இருக்கேன், சீர்காத்தூர் அரைப்பாங்க, கிரைண்டர்லாம் இருக்கு. என்னை ஒருத்தர் ட்ரெயின்ல கொண்டுட்டான். 4000 ரூபா கொடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி டிக்கெட் எடுத்து பட்டிமன்றம் முடிஞ்சு நிம்மதியை படுத்து தூங்கலான்னு படுக்கிறேன். தொடங்கிட்டான் 12:30 மணிக்கு.
தான் ஒரு புரட்டக்காரன் ஒரு அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. புரட்ட உடனே எந்திரிச்சு ஒடியாந்துருச்சு. அஜோ இப்படி ஒரு மிஷினை என் தலையில கட்டி வச்சுட்டாங்க, விடிய விடிய இப்படி சவுண்டை கொடுத்துருந்தா நான் எப்படி வாழ்றது? அதே அம்மாட்ட ஒரு 15 வருஷம் கழிச்சு கேட்குறாங்க, எப்படிமா இருக்கும் ஃபேமிலி? இந்த புரட்ட சத்தம் இல்லாட்டி எனக்கு தூக்கமே திடீர்னு 1:30 மணிக்கு புரட்டையை நிப்பாட்டி விட்டாங்க, நான் செத்து போயிட்டாங்க. என்னங்க புரட்டையை மட்டும் நிப்பாட்டுறாங்க, நீ உயிரோட இருக்கிறதுக்கு அடையாளமே அந்த குட் நைட்டுங்கிற படத்துல டைவர்ஸ் ஆகி 2 பேரும் பிரிஞ்சு நான் சேர மாட்டேன்னு போயிடுவா. ஆனா அந்த கணவனை பிரிஞ்சு பிறகு எப்படி வாழ்றதுன்னு தெரியாம மொபைல் போன்ல அவனுடைய புரட்ட சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணி அதை பக்கத்துல வச்சு ஆன் பண்ணிட்டே தூங்குவா பாருங்க. இப்படி ஒரு நுட்பமான காட்சியை இன்னைக்கு கலர் படத்துல தானே கொண்டு வந்து காமிச்சான். மாமன்னன் படத்துல வடிவேலு எத்தனையோ கேரக்டர் நடிச்சு நம்மளை எல்லாம் சந்தோஷப்படுத்தி இருக்காரு. ஆனா ஒரு பெரிய ஆட்கள் முன்னாடி அந்த ஜாதிக்காரன் உட்காரக்கூடாதுங்கிறத மீறி அந்த சேரை உட்காருப்பான் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அந்த மாபெரும் புரட்சியை செய்த மாரி செல்வராஜுங்கிற அந்த மாமன்னன் படம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாச்சு. அதுல வடிவேலு பாடின பாட்டு தன்னானே தானே தன்னான தானா தந்தான தானா தந்தான தானா மலையில நாத்தி பிடிக்குது ராசா, என் மனசுக்குள்ள வெடி வெடிக்குது ராசா அப்படின்னு பாடினாரு. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கலப்படம் செஞ்ச சாதனை தானையா அப்படின்னு இந்த குரூப் பேசினாங்க. எல்லாம் ரைட்டு. இன்னைக்கு அதே கலப்படத்துல தான் இசை முரசு நாகூர் அனிபா ராமன் அப்துல்லா படத்துல பாடியிருப்பார். உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க எம் மதமோ